வெல்கம் டு கேடிசி மூவி தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த மிஸ்ட்ரி சில்லர் சீரீஸோட 2வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். டோராக் தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டான குவானை கொண்டுட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி போய் ரிமைனில் வச்சுருப்பாங்க. அவனை விசாரிக்கிறதுக்காக அங்கே சேனா தான் வந்திருப்பாங்க. ஏன்னா சேனாவை தான் அந்த விசாரிக்கிற லாயரை அசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ சேனாவுக்கு தன்னோட ஃபேவரட் ஐடல் இந்த மாதிரி மர்டர் சஸ்பெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரை பார்க்குறதுக்கே கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். என்ன இருந்தாலும் தன்னோட ஒர்க்கில் பார்த்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்ட்ராகேஷன் ரூம்குள்ளே வருவாங்க. அங்கே பார்த்தோம் அப்படின்னா டோராக் நார்மல் ஸ்டேஜ்லேயே இருக்க மாட்டான். இன்னும் அவனோட ஃப்ரெண்டு இறந்தது அப்படின்ற விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அவனால் அந்த ஷாக்லேருந்து வெளியே விட முடியாமல் குவான் இறந்துட்டானா, குவான் நல்லா தான் இருந்துட்டு இருந்தான், எங்கூட பேசிட்டு தான் இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பைத்திய மாதிரி புலம்பிகிட்டே இருந்துட்டு இருப்பான். டோராக் இந்த ஸ்டேஜில் இருக்கிறத பார்க்கும்போது சேனாக்கு அப்படியே கண்ணு கலங்கிரும். என்னதான் இருந்தாலும் இத்தனை நாள் அட்மையர் பண்ண ஃபேமஸான சிங்கர் இப்போ இந்த மாதிரி ஆயிருக்காரு அப்படின்றப்ப ரொம்ப கஷ்டமாக தானே இருக்கும். ஆனால் தன்னோட டியூட்டியை மறந்துட்டு கண் கலங்கி போயிடுவாங்க. டோராக்கு இன்னும் தன்னோட ஃப்ரெண்ட் இறந்துட்டா அப்படின்றது ரிலீஸ் ஆகலையில் அந்த விஷயத்த சேனா தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு குவான் இறந்துட்டாங்க, அப்போ உயிரோடு இல்லை, நீங்கள் தான் கொலை பண்ணீங்கன்ற மாதிரி உங்களை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் அந்த நடந்த விஷயங்கள் எல்லாம் என்கிட்ட சொன்னீங்கன்னா மட்டும்தான் நான் அதை பற்றி தெளிவாக எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையும் அழுத்த திருத்தமாக அவங்ககிட்ட சொல்லி நடந்தது சொல்லுங்கள் அப்படின்ற சொல்லி கேட்பாங்க. அப்போ கூட டோராக்கு இப்போ தான் முன்னாடி உட்காந்து பேசுறது சேனா அப்படின்றத பார்க்கும்போது ஆல்ரெடி சேனா மீட் பண்ணியிருப்பானா அவன் ஃபேன் பேஸில். அப்போ தன்னோட ஃபேம் தான் எப்படி வீட்டில் ஸ்டாக் பண்ணிட்டு 2 பொண்ணுங்க வந்துச்சுங்க, அது மாதிரி ஸ்டேஷனுக்கும் ஸ்டாக் பண்ணி வந்துட்டாங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களை ஒரு லாயராகவே கன்சிடர் பண்ண மாட்டேன். நீ மேலே இங்கே இருந்து போ, உனக்கு என்ன தெரியும், நீ தேவையான இதுக்கு பேசுகிற அப்படின்ற மாதிரி கத்தி விட்டுருவா. இங்கே நான் லாயருங்க, அவங்க கேஸ் பற்றி விசாரிக்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி என்ன சொன்னாலும் சரி, அவங்க கண்ணு முன்னாடி இப்போ வந்துட்டு போனது எல்லாமே நேற்று நைட்டு அந்த பொண்ணுங்க அந்த இடத்துக்கு வந்திருக்குங்க போல இருக்குது. குவானி இவனும் சேர்ந்து வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்திருப்பானே. அப்போ அந்த ஸ்டாக் பண்ண பொண்ணுங்க அந்த விஷயம்லாம் கொஞ்சம் பிளிச் மாதிரி போயிட்டு இருக்கும்போது இப்போ தாங்க முன்னாடி இருக்கிறது அந்த 2 பொண்ணுங்க நினச்சிட்டு உங்களுக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா, பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வராதான் வராமல் இருக்க முடியாத, எதுக்கு இப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக சத்தம் போட ஆரம்பிச்சிருவான். இதான் ஃபஸ்ட் டைம் சேனாக்கு இந்த மாதிரி ஹார்ஷாக பேசுவான் அப்படின்றதே தெரிய வந்திருக்கும். நமக்கு தெரியும் அவன் பின்னாடி பேசுவான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ரொம்ப க்யூட்டாக அந்த மாதிரி தானே பார்த்துருக்கு, இவன் இந்த மாதிரி பேசுகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பிள்ளை மனசே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சேனாவில் அந்த இது கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியாது. அவனை சஸ்பெக்ட்னு போட்டதை விட அவன் இந்த மாதிரி ஹார்ஸாக பேசுவான் அப்படின்றத அவங்களால கொஞ்சம் கூட ஜீரணிக்கவே முடியல. என்ன பண்ணுற, அவன் பேச ஆரம்பிக்கும் போது அவங்களை கொஞ்சம் கூட இருக்க பிடிக்காம அந்த இடத்த விட்டு அப்படியே வெளியே வந்துடுவாங்க. வெளியில் வந்தாலும் அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி தான் நடந்து போயிட்டே இருப்பாங்களா. அப்படி போனவங்க வெளியில் கிளாஸ் டோர் இருக்கும், அந்த கண்ணாடி கதவை கூட பார்க்காம இடித்து அப்படி கீழே விழுந்துருவாங்க. எப்படி சேனா இவன் மேலே இவ்வளோ அப்சர்ஷனாக இருக்காங்க, ஏன் இவ்வளோ அப்சர்ஷனாக இருக்கிறதுக்கு இவ யார், ஒரு சிங்கர் தானே, ஒரு சிங்கர் மேலே ஏதோ ஃபேனே இருக்கலாம், அதுக்கு இந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சேனாவுக்கு இவன் சிங்கருக்கு மேலே இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே தான் இருந்திருக்கான். சேனாவோட லைஃப்பில் டோராக் சிங்கருக்கும் மேலே ஒரு தனி இம்பார்ட்டண்டான ஒரு பர்சனாகவே இருந்திருக்கிறான். அந்த விஷயம் சேனாவுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றத சேனாவோட சின்ன வயசில் தான் காட்டுறாங்க. சேனா ஹை ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பாங்கள்ல, அப்போ ஸ்கூலில் இருக்க நிறைய பசங்க சேனா புள்ளி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஸ்கூல் புல்லிங்னா அந்த நாட்டில் நார்மல் தானே. அப்படி ஸ்கூலில் நிறைய புள்ளி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் சேனாக்கு நம்ம உயிரோடு இருக்கக்கூடாது, நம்ம இந்த புலிஸ்லேருந்து தான் தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம செத்து போனால் தான் தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி டிசைட் பண்ணிட்டு சாகன்ற மாதிரி முடிவு பண்ணி சூசைட் பண்ணிக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நின்றுருப்பாங்க. அப்படி அவங்க சூசைட் பண்ணிக்க போகிற அந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு ஒரு வாய்ஸில் பாட்டு சத்தம் கேட்கும். அந்த பாட்டை கேட்கும்போது சின்ன வயசில் தான் அப்பா கூட இருக்கும்போது தன்னோட அப்பா தனக்கு பாட்டு பாடியிருப்பார்ல, அந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு ஞாபகமாக போகும். அப்போ தான் இது தன்னோட அப்பா வாய்ஸ் மாதிரியே இருக்கே, தன் அப்பா இருக்க மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யார் பாட்டு பாடுறா அப்படின்ற மாதிரி சொல்லி திரும்பி பார்க்கும்போது தான் பக்கத்தில் சின்ன வயசு டோராக்கு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவன் பாடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பான். இன்னும் ஆடிஷன்லாம் போய் லான்ச்செல்லாம் பண்ணலை. நார்மலாக பசங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களே, அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்காக வந்திருப்பான் போல இருக்கு. அந்த பாட்டு அவங்கள அட்மையர் ஆகி அது கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கும் போல இருக்கு அவங்களுக்கு. சரி இதுக்கு மேலே நம்ம சாகக்கூடாது, மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஸ்டேஜில் தான் சாகக்கூடாது, சூசைட் பண்ணிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்து தன்னோட லைஃப்பில் என்ன கஷ்டம்னா என்ன, ஒரு சாங் கேட்டால் கிளியர் ஆயிரும் அப்படின்ற
மாதிரி சொல்லிட்டு தன்னோட ஒரு கான்சன்ட்ரேஷனை சாங் பக்கம் கொண்டு வர ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு சிலருக்கு ஒரு சில பழக்கங்கள் இருக்கும் இல்லையா, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் அந்த ஒரு விஷயம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து சேனா வந்து பாட்டு கேட்டால் வந்து நமக்கு எல்லாமே நல்லா ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சின்ன நம்பிக்கை வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கும். அதுலேருந்தே தன்னோட லைஃப்பில் வந்து ஒவ்வொரு விஷயமும் எதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே பாட்டு கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட லைஃப்பும் வந்து நார்மலாக வந்து போயிட்டு இருந்திருக்கும். அப்போ தான் ஒரு டைம் வந்து இந்த மாதிரி வந்து டோராக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து சிங்கராக வந்து பப்ளிஷ் பண்ண போகிறான், அதுவும் சைட் சிங்கரா அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கும். அந்த டைமு ஸ்னேகா போய் வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு லாயலான ஃபேனாக. அவங்களுக்கு வந்து அதாவது டோராக்கு வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னுக்கு வந்தானோ அதுக்கு முன்னாடி இருந்தே டோராக்கு பற்றி இவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். இவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு அவனோட பாட்டை கேட்டு பாட்டுக்கு ரசிகையாக ரொம்ப நாளாக இருந்திருக்காங்க. அப்படி தான் பார்த்து பார்த்து ஐடலாக வந்த பையன் இப்போ வந்து இவ்வளோ மோசமாக பேசுகிறானே அப்படின்றத அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதனால தான் கொஞ்சம் கூட ஜீரணிக்கவே முடியாமல் வீட்டில் வந்து அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம பார்த்து வளர்ந்த ஐடியல் அப்போ இந்த மாதிரி மாறிட்டான், எவ்வளோ நல்லா இருந்தான், ஏன் இப்படி மாறிட்டான், உண்மையில் நமக்கு தான் தரலையா, எந்த ஐடியல் தான் நிஜமான ஐடியல், நம்ம பார்த்து பார்த்து வந்த க்யூட்டான ஃபேஸாக அந்த ஐடியலாக இப்போ ஹார்ஸாக பேசுகிறான், இவன் தான் நம்ம அட்மையர் பண்ண ஐடியலா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எதுவுமே பிடிக்காமல், அதாவது எதுவுமே பிடிக்காமன்ற மீன்ஸ் எதுவுமே புரியாத மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஷனான ஸ்டேஜில் வந்து இருந்துகிட்டு இருப்பாங்க. இப்படி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினைக்க அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தலை சுத்த ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த கேஸில் ஒரு முடிவுக்கே வர முடியல. இப்போ வந்து டோராக்கு வந்து ஒரு மர்டர் சஸ்பெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் உள்ளே வச்சுருக்காங்க. அவன் உண்மையில் கொலை பண்ணானா எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. நம்மள வந்து அவனை அட்மையர் பண்ணுறனால தான் நம்மளால் அது பண்ண முடியல. முதல்ல இந்த வீக்னஸ் நம்ம விட்டு போக வைக்கணும். முதல்ல நம்ம ஐடியல் அப்படின்றத தள்ளி வச்சுட்டு நமக்கு பிடிச்ச சிங்கமாக அவனை பார்க்காம ஒரு சாதாரண சஸ்பெக்டை பார்த்தா நம்ம எப்படி பார்ப்போமோ அந்த மாதிரி அவனை பார்த்தா மட்டும்தான் நம்மளால் இந்த கேஸுக்கு வந்து வெளியில் வர முடியும், கேஸுக்கான பதிலை சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இனிமேல் வந்து அவனை வந்து ஒரு பர்சனாக டோராக் அப்படின்ற ஒரு பர்சனை பார்த்து நம்ம டிசைட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிவு பண்ணுவாங்க. இந்த டைம் ஸ்டேஷனில் தான் காட்டுறாங்க. டோராக் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கவங்கன்னா கூப்பிட்டு வச்சு இன்ட்ராகேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சொல்லுப்பா உன் ஃப்ரெண்டை நீ எப்படி கொன்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் கொலை பண்ணலை சார் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது எப்படின்னு நீ கொலை பண்ணாமல் இருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டோராக்கை வந்து ஒவ்வொரு விஷயம் ப்ரொவோக் பண்ணுற மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்படி போக போக பேச டோராக் ஒரு கட்டத்தில் வந்து அந்த விஷயம் வந்து ட்ரிகர் ஆயிரும். அவன் என்ன பண்ணுவான்னா தன்னோட நார்மல் ஸ்டேஜில் இல்லையில, ஆனால் கொஞ்சம் மைண்ட் வந்து அப்செட் ஆன ஸ்டேஜுக்கு போய் போலீஸையும் அடிக்கிற மாதிரி வந்துடுவான். இது எல்லாத்தையும் வந்து அங்கே ரூமில் வந்து ரெக்கார்டர் இருக்கும்ல, அதில் ரெக்கார்ட் பண்ணிட்டு பார்த்தியா ஒரு சின்ன கான்வர்சேஷன், இதில் கூட உன்னோட டெம்பரை நீ கரெக்டாக வச்சுக்காம உன் டெம்பர் பூஸ்ட் பண்ணி ஒரு போலீஸையும் அடிக்க வந்திருக்க அப்படின்றப்ப நீ உன் ஃப்ரெண்டை ஏன் அட்டாக் பண்ணியிருக்கக்கூடாது, ஃப்ரெண்ட்லி அவன் பேசினது நீ தப்பாக புரிஞ்சுட்டு அட்டாக் பண்ணியிருக்கலாம், நீ தான் கொலை பண்ணியிருக்க, அப்போ உன் ஃப்ரெண்டை கொலை பண்ணது நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் தான் கொலை பண்ணா அப்படின்ற மாதிரி அக்யூஸ் பண்ணி உள்ளே வந்து ரிமைண்ட் பண்ணிடுவாங்க. அடுத்த நாள் காலையில் தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி வந்து இவனை ரிமைண்ட் பண்ண விஷயம் எல்லாமே வெளியே வந்து பப்ளிஷ் ஆகும்ல, இந்த விஷயம் எல்லாமே சேனாவுக்கு தெரிய வரும். ஏன் அதுக்குள்ளே இந்த மாதிரி தான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. சரி ஃபஸ்ட்டு வந்து இப்படியே விட்டால் அது ஒன்றும் சரிப்பட்டு வராது, இப்போ அடுத்து வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் வரப்போகுது, அதுக்கு முன்னாடி யார் இவனுக்கு சப்போர்ட்டிவாக லாயராக ஆஜராகிறான்னு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட லா ஃப்ரேமுக்கு போய் தனக்கு தெரிஞ்ச எல்லா லாயர்கிட்ட கேட்பாங்க. எல்லாரும் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா இந்த கேஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கேஸு, அது பெரிய சிங்கர்ன்றப்ப நமக்கு வந்து பெரிய லாஸ் ஆயிரும், அவன்கிட்ட வந்து நம்ம ஒழுங்காக ஜெயிச்சா பரவாயில்ல, ஒரு சின்ன பிசுறு தட்டுச்சுனாலுமே நம்மளோட வேலைக்கு வந்து ஆபத்து, அதெல்லாம் நாங்கன்னா எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து எடுத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்போ தான் சேனாக்கு ரியாலிட்டி புரிய வரும். அப்போ இத்தனால வந்து எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுவேன், நியாயத்துக்கு போய் நான் நிற்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் ஒரு சீனுக்கு போல இருக்குது, இவங்க இப்படி தான் இவ்வளோ குளிரமாக நடந்துக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப அப்செட் ஆயிரும். வேறு ஏதாவது ஒரு பக்கம் வந்து இவனுக்கு ஆதரவு ஏதாவது கிடைக்குதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சோஷியல் மீடியா எல்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க. எப்பவுமே வந்து டோராக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன் பேஸே இருக்கும்ல, அவங்கள்ட்ட இருந்து ஏதாவது சப்போர்ட் கிடைக்குமான்னு பார்க்கலான்னு பார்க்கும்போது இந்த டைம் ஃபுல்லாக எல்லாருமே ஒவ்வொரு நைட்டில் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இவன் வந்து ரொம்ப கெட்டவன், இந்த மாதிரி கொலை பண்ணியிருக்கான், இவனால நாங்கள் ஃபேன்ஸாக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணுங்க, அவனை கைது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அடிப்பாவிகளா ஒரு நாள் ராத்திரிக்குள்ளே இந்தளவுக்கு ஆப்போசிட்டாக மாறுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சேனாக்குன்னா அப்படியே தலையை வெடிச்சிரும் போல இருக்கும். நேற்று வரைக்கும் என்ன பண்ணாங்க, அவனோட ஃபேன் நான்
சொல்லிட்டு அவங்க பின்னாடி சுற்றிட்டு இருந்தாங்க. இப்போ அவனே ஒருத்தர் வேணவே வேணான்னு சொல்லிட்டு இந்தளவுக்கு பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு வேறு ஏதாவது வழி பண்ணி ஆகணும், வேறு யாராவது கேஸ் வந்து எடுத்துக்கிறாங்களான்னு கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க எங்கே கேட்டு பார்த்துமே யாருமே வந்து டோராக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரியே தெரியாதா. சரி, இப்போ யாருமே வந்து டோராக்கு வந்து சப்போர்ட் பண்ணல, நம்ம தான் அவன் கேஸை வாதாடணும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சேனா ஒரு விஷயம் டிசைட் பண்ணுவாங்க. இனிமேல் வந்து யார்ட்டையும் நம்ம போய் கேட்க வேணாம், நம்மளே வந்து அவனுக்கு ஆதரவாக வந்து வாதாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் தான் வாதாட போகிறேன் அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க. ஏன் இந்த விஷயத்த இந்தம்மா முன்னாடியே பண்ண வேண்டியதானே, ஏன் இவ்வளோ தூரம் சுற்றி பண்ணுச்சு அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே சேனா வந்து இவங்கிட்ட போய் இன்ட்ராகேட் பண்ணதே எதுக்குன்னா அவனுக்கு வந்து லாயராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் போய் கேட்டிருப்பாங்க. ஆனால் அவன் வந்து சேனாவை வந்து ஒரு லாயராக பார்க்காம ஃபேன் மீட் பண்ண ஃபேன்களாக தான் நான் வந்து இன்னும் மைண்டில் செட் பண்ணி வச்சுருக்கான். ஆனால் அவனோட டெம்பருக்கு வந்து இவங்கக்கிட்ட வந்து கோஆப்ரேட் ஒழுங்காக பண்ண மாட்டேன்ட்டான். அதனால தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வேறு ஒரு லாயர்ன்றப்ப அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக ஃபீல் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி சொல்லி வேறு யாராவது எடுத்துக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ தான் தெரிஞ்சு போச்சு யாருமே இந்த கேஸுக்கு வந்து எடுத்துக்க மாட்டாங்க, நம்ம தான் வாதாடி ஆகணும்னு சொல்லி தெரியவும் சேனா வந்து முடிவு பண்ணிடுவாங்க. சரி, நம்ம டேரெக்டாக போயிட்டு அவன்கிட்ட சொல்லிடலாம், நம்மளை தவிர யாரும் வாதாட மாட்டாங்கன்னு. அந்த மரமண்டைக்கு அப்போ தான் புரிய வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புவாங்க. அடுத்த சீனில் ஜெயிலில் தான் கட்டுவாங்க. இந்த மாதிரி டோராக்கை பார்க்கறதுக்காக சேனா போயிட்டு சேனா வந்து நடந்த விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி உன்னோட கேஸ் வந்து யாருமே எடுத்துக்க மாட்டாங்க, நான் தான் உனக்கு லாயராக இருக்க போகிறேன், அதனால் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒழுங்காக எனக்கு கோஆப்ரேட் பண்ணிடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அவன் வந்து எப்பயும் போல சீன் போட்டு கொஞ்சம் சிரிச்சுன்னு பேசிகிட்டு இருப்பானா. இந்த இடம் வந்து எப்பயும் போல ஃபேன்கள் மாதிரி சைலண்ட்டாக இருக்காமல் லாயரை பிடிச்சி திட்டி விட்டுருவாங்க. பைத்தியம் இப்போ நீ இருக்க சுச்சுவேஷன் என்னன்னு உனக்கு புரியுதா, உனக்கு வந்து நான் என்னை தவிர வேறு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நான் ஒருத்தி ஹெல்ப் பண்ண உண்டு தான், வெளியே போய் ஆட்டையும் கேட்டு பாடுறா, உன்னை பற்றி நான் நல்ல இமேஜே இல்லை, வெளியில் பூரா உன்னை பற்றி கேவலமாக தான் பேசிகிட்டு இருக்காங்க, உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு வரதே பெரிய விஷயம், ஏதோ முன்னாடி உனக்கு ஃபேனாக இருந்துட்டேன்ற பேச்சு உனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு இருக்கேன், உனக்கு மேலே நியாயம் இருக்குது, உன் பக்கம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா என் பேச்சு கேட்டு நடக்கிறன்னா நட, உனக்கு என்னை விட்ட வேறு யாரும் இல்லை, உன் தலையில் இது நான் தான் எழுதியிருக்கு, ஒழுங்கு அதை புரிஞ்சு நடந்துக்கடா, உனக்கு அது மேலே டவுட்டாக இருந்தால் உனக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு வச்சு வேணா கேட்டு என்னென்ன முடிவை சொல்லு, நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் அவனை வாங்கி விட்டு சேனா அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. சேனா போனதுக்கப்புறம் இவனுக்கும் டவுட்டாக இருக்கும், உண்மையில யாருமே நமக்கு சப்போர்ட் பண்ணலையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னோட அசிஸ்டண்ட்டு கூப்பிட்டு என்னடா நடக்குது வெளியில், எனக்கு சப்போர்ட்டிங் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உனக்குலாம் எந்த சப்போர்ட்டுமே இல்லை பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவானா. அப்போ என்னோட ஃபேன்ஸ் எல்லாரும் என்னடா பண்ணுறாங்கன்னா உனக்கு எதிராக அவங்க வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க யாருமே உனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க, நீ அவங்களை நம்பினா வேஸ்ட்டு, அப்போ நம்ம ஏஜென்சியில் கேட்டியான்னு கேட்கும்போது ஏற்கனவே நீ ஏஜென்சியில் இருக்கவங்களாம் இப்படி சிறு விழுந்தாங்க, ஏன்னா யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, யாரையும் நீ சப்போர்ட்டு கேட்குறதே வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமாம், ஏதாவது லாயராவது பார்த்து ஏற்பாடு பண்ணுறான்னு சொல்லும்போது எந்த லாயரும் உனக்கு வரவே மாட்டேன்றாங்க, இது சேனா பொண்ணு தான் தானாக லாயராக வரேன்னு சொல்லிட்டு இருக்கு, அதை விட்டினா உனக்கு அவ்வளோதான் பஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் எங்கேருந்து போயிடுவான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு தன்னோட ரிலேட்டிவ்ஸ்னு இருப்பாங்களே அவங்களாம் கூப்பிட்டு ஒருத்தவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்பான். வந்தவங்க அவங்க என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, இங்கே பாருப்பா, இப்போ உன்னோட மார்க்கெட் ரேட் வந்து ரொம்ப டவுன் ஆகி போயிடுச்சு, இதுக்கு மேற்பட்டு நீ போனா அப்படின்னா உன்னை சிங்கர் அலோவ் பண்ணுவாங்களா இல்லையானே தெரியாது, இந்த ஸ்டேஜில் இருக்க உனக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண முடியாது, பேசாமல் நீ தான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கப்பா, நீ ஒத்துக்கிட்டானா கூட இந்த பிரச்சனை வந்து சுமூகமாக முடிஞ்சிடும், அடுத்து நீ கொஞ்ச நாள் கழிச்சு வரும்போது எதாவது ஆக்சிடென்ட் அப்படி இப்படின்னு சொல்லி திருப்பி உன்னை வந்து வெளியில் கொண்டு வந்து ஏதோ பாட வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, இல்லைன்னா ரொம்ப மோசம் பார்த்து முடிவு பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனை தப்பு பண்ணேன்னு ஒத்துக்க சொல்ல மாதிரி பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போவாங்க. இப்போ இவனுக்கு புரிஞ்சு போச்சு நமக்கு வந்து சேனா தவிர வேறு யாருமே ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை, அப்போ சேனா சொன்னது உண்மைதான் போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சேனா கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணி விட்டுருவான், இந்த மாதிரி வந்து எனக்கு நீங்கள் லாயர் ஆயிருன்னு சொல்லிட்டு. சேனா ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி நியூஸ்க்கு வரவும் அவங்க இப்போ லாயர் அப்படின்றப்ப கோர்ட்டு கேஸ்க்கு வந்து இன்னும் ஒரு நாள் தானே இருக்குது, அதுக்குள்ளே எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி நான் க்ரைம் சீனில் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறேன் கூட வாடின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெண்டு வரதுக்கு முன்னாடியே போய் நேராக வந்து அந்த க்ரைம் சீன், அதான் நம்ம டோராக்கோட வீடு இருக்குல்ல, அது ஃபுல்லாக வந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அவங்க போனோடனே நம்மளை சேனாவால் இமேஜின் பண்ண முடியுது இங்கே இந்த விஷயம் இப்படி தான் நடந்திருக்கும், இவங்க இப்படி தான் இருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்துட்டு வந்துட்டு இருப்பாங்களா. அந்த வந்துட்டு இருக்கும்போது யாரும் இடைஞ்சல் மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க. யாரான்னு சொல்லி பார்த்தா இவங்களுக்கு சேனாவுக்கு ஆப்போசிட்டாக அந்த கேஸில் வாதாடுற லாயர் தான் அங்கே வந்திருப்பான். அவனை என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா இந்த க்ரைம் சீனை ஃபுல்லாக வந்து ஆல்ரெடி செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக வந்திருப்பான். அவன் வந்து பார்த்தவே சேனா கிட்ட என்ன சொல்லுவான் அப்படின்னா, இந்த கேஸை வந்து நீ அட்டன் பண்ணாத, இந்த கேஸில் வந்து அவன் தான் தப்புன்னு தெரியும்ல, எதுக்கு நீ தேவையில்லாமல் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற, பேசாமல் ஒன்று பண்ணி இந்த கேஸை வித்ட்ரா பண்ணி போயிரு, உனக்கு எவ்வளோ
எவ்வளோ அமௌண்ட் வேணால் செட்டில் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். இவ்வளோ திமுறா இவ்வளோ அரகண்டாக யாரோ ஒருத்தங்க இதுக்கு முன்னாடி பேசியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி சேனை யோசிச்சு பார்ப்பாங்க. அப்போ தான் அவனோட கழுத்தில் வந்து ஒரு மச்சம் இருக்கும், அதை நோட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இதே ஒரு மச்சத்தை தான் இந்த பொண்ணு ஹை ஸ்கூல் படிச்சிருக்கோம்ல, அப்போ இவங்க இந்த பொண்ணு புள்ளி பண்ணவங்கள ஒருத்தனுக்கு இருக்கும். அப்போ வந்து இவங்களுக்கு இப்போ தான் கிளிக் ஆகும், ஓ பீக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அப்புறம் கிளிக் ஆனவொடனே பிடிச்சி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டுருவாங்க. ஏ பீக், ஸ்கூல்லேருந்து உன்னோட திமிர்த்தனம் இன்னும் குறையவே இல்லைல்ல, படித்து உருப்படியாக வேலை வாங்க வேண்டியதான்டா. எப்படியும் உங்கள் அப்பா காசு வச்சு வேலை வாங்கிட்டு வந்துட்டேன். உனக்கு கேஸ் ஜெயிக்கணும் அப்படின்னா உண்மையாக நேர்மையாக வாதாடி ஜெயிச்சு பாருங்க. எதுக்கு தேவையில்லாமல் அப்பாவை வந்து மாட்டி விட ட்ரை பண்ணுறேன். இந்த கேஸ் நான் உனக்கு எதிராக வாதாட தான் போகிறேன், முடிஞ்சால் ஜெயிச்சுக்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சவால் விட்டு அங்கேருந்து கிளம்பி தன்னோட நாளாக ஆஃபீஸ்க்கு போவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் சவால் விட்டு வந்திருக்காங்க அப்படின்றப்ப இந்த விஷயம் எல்லாமே ஹெட்டுக்கு போகும்ல, அந்த லா ஹெட் கூப்பிட்டு வந்து இவங்களை கேட்பாங்க, ஆமாம் என்னம்மா பண்ணிட்டு வந்த போய் இப்போ எதுவும் சவால் விட்டு வந்தேன்னு கேள்விப்பட்டேன், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், எதுக்கு தேவையில்லாத விஷயத்துனா தலையிறன்னு சொல்லிட்டு பிடிச்சி சத்தம் போட்டு விடுவாரா. இல்லைங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க கன்வின்ஸ் பண்ண பார்ப்பாங்க. அவர் ஆனால் கேட்காம போயிடுவாரா. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்களே போயிட்டு அவங்க பாஸை கன்வின்ஸ் பண்ணுவாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா கதையும் சொல்லி ஏதோ ஒரு வெளியே ஐஸ் வச்சு தான் வந்து கேஸ் வாதாடுறதுக்கு ஓகே வாங்கிடுவாங்க. இப்போ இவர் என்ன கண்டிஷனில் ஒரு கேஸ் வாதாடுறதுக்கு ஓகே சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த லா ஃபிம் வந்து உனக்கு கீழே வந்து இன்வால்வ் பண்ணக்கூடாது, நீ தனிப்பட்ட முறையில் தான் இந்த கேஸில் ஆஜராகிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேணால் ஆஜராயிக்கா. உனக்கு கூட வந்து நம்ம ஆஃபீஸில் வந்து யாருமே சப்போர்ட்டுக்கு வர மாட்டாங்க. புதுசாக ஒரு பொண்ணு அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணியிருக்கா, அதை வேணால் உனக்கு கீழே அசைன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த எல்லா கண்டிஷனுக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் சேனா வந்து இப்போ வந்து இந்த கேஸ் வந்து எடுத்துக்கிறதுக்காக போவாங்க. சேனன்னு சொல்லிட்டு தன்னோட ரூமில் போயிட்டு அந்த கேஸ் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்பன்னு பார்த்தா அங்கே சேனாக்கு அசிஸ்டண்ட்டாக ஒரு பொண்ணை வந்து அனுப்பி விட்டுருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து சொல்லும், இந்த மாதிரி நான் தான் மேடம் உங்களுக்கு அசிஸ்டண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, நான் வந்து இந்த மாதிரி டோராக்கோட பெரிய ஃபேன் மேம், அவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுங்க நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும். சரி போப்பா போய் மற்ற டாக்குமெண்ட்டை கலெக்ட் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்பி விட்டுருவாங்க. அனுப்பி விட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்லையே, நம்ம ஒரு ஆள் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுறோம்னு நினச்சோம், இன்னும் டோராக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க, இவங்க தான் உண்மையான லாயலான ஃபேன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அடுத்து என்ன பண்ணுறது, கேஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்றப்ப தன்னோட தம்பியை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு, இந்த கேஸுக்கு வந்து எதிராக வந்து எதாவது சாட்சி நம்ம கிடைக்குதான்னு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே அவங்க தம்பி அவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, 2 பொண்ணுங்க ஸ்டாக் பண்ணிருச்சுக்கல, அந்த பொண்ணுங்க வந்து முதல் நாள் நைட்டு அந்த வீட்டுக்கு போயிருக்க மாதிரி வந்து எவிடன்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லவும், சரி அந்த 2 பொண்ணுங்களை கூப்பிட்டு பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த 2 பொண்ணுங்க ஸ்டாக் பண்ணி போயிருக்குங்களா டோராக்கோட வீட்டுக்கு, அந்த பொண்ணுங்களை கூப்பிட்டுருப்பாங்க. ஃபஸ்ட்டு கூப்பிட்டு சேனா கேட்கும்போதும், இல்லை நாங்கள் போகல, சும்மா நார்மலாக தான் பார்த்தோம் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அடுத்து சேனா அதுக்கு வீடியோ எவிடன்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அதை போட்டு காட்டி, நீங்கள் தான் இல்லீகலாக வந்து அவனோட வீட்டுக்கு போயிருக்கீங்க, போனது மட்டும் இல்லாமல் பாஸ்வேர்ட்லாம் போட்டு உள்ளே போயிருக்கீங்க, இதெல்லாம் பார்க்கும்போது வந்து சும்மா பார்க்க போன மாதிரி தெரியல, ஸ்டாக் பண்ண போன மாதிரி தெரியுது, இதுக்குன்னா கேஸ் போட்டு உள்ள வச்சு என்னாகும் தெரியுமா அப்படின்ற மாதிரி மிரட்டும் போது, அப்போ அந்த பொண்ணுங்க சொல்லிடும், இந்த மாதிரி காசு கொடுத்தா இந்த மாதிரி பெரிய ஐடலோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அப்படி தான் வந்து நாங்கள் காசு கொடுத்து அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வாங்கினோம், அது மூலமாக தான் எங்களுக்கு வந்து அவர் அங்கே இருக்கான்றது தெரிய வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்க. சரி ஓகே, உங்களுக்கு வந்து இது வரைக்கும் தெரியுதுக்கு மேலே தெரில அப்படின்றப்ப, இதுக்கு மேற்பட்டு நான் பார்த்துக்கிறேன், நான் ஏதாவது கோர்ட்டுக்கு சாட்சி சொல்ல கூப்பிட்டா நீங்கள் வரணும் அப்படின்ற மாதிரி வான் பண்ணி அந்த 2 பொண்ணுங்களையும் அங்கேருந்து அனுப்பி விட்டுருவாங்க. அவங்களும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்களா. அடுத்த நாள் காலையில் தான் காட்டுறாங்க, இன்றைக்கி தான் கோர்ட்டில் வந்து ட்ரையல் நடக்கிற நாள். ட்ரையல் நடக்குது அப்படின்றப்ப டோராக்கு வந்து அங்கே வந்து கேஸ் அட்டன் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அப்படி வரும்போது ஃபுல்லாக ப்ரெசன்ட் மீடியா ஃபுல்லாக வேணும், பெரிய ஃபேமஸான சிங்கர் இருந்தாங்கன்னா இப்போ வந்து தப்பு பண்ணியிருக்கா அப்படின்றப்போ ஃபுல்லாக வந்து சூழ்ந்துருக்கும்ல, அப்படி சூழ்ந்துருப்பாங்க. அவங்களெலாம் தாண்டி தான் உள்ளுக்குள்ளே வந்து இவங்க ட்ரையலுக்கு வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. இப்போ வந்து பெரிய ஆள் அப்படின்றதுனால உள்ளுக்குள்ளே வந்து நிறைய பேர் ஆடியன்ஸ்னு அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க, பெரிய கலவரம் ஆயிரும் சொல்லிட்டு. குற்றவாளியை கருதப்பட்ட டோராக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி வாதாடுறதுக்கு சேனா, அவனுக்கு ஆப்போசிட்டில் வாதாடுறதுக்கு பீக்கு ஜட்ஜு, அவங்க 4 பேர் மட்டும் தான் அந்த கோர்ட் ரூமில் இருப்பாங்க. இப்போ வந்து கோர்ட் ட்ரையலும் ஸ்டார்ட் ஆகுது. இதான் முதல் ட்ரையலில் வந்து சேனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு என்னோட தரப்பில் வந்து எந்த தப்பும் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உடனே ஜட்ஜ் ஐயாவும் கேட்பாங்க, ஏன்னாப்பா நீ தப்பு பண்ணியான்னு கேட்கும்போது நான் தப்பு பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா கொஸ்டின் மாற்றி கேட்டாலும் தப்பு பண்ணலை அப்படின்றதுல வந்து அவன் ஸ்ட்ராங்காக வந்து
சொல்லிக்கிட்டே இருப்பானா. இந்த விஷயம்னா அவன் எப்படி ஸ்ட்ராங்காக இவ்வளோ தூரம் நார்மலாக பேசுகிறான் அப்படின்னா, முன்னாடி சேனா வந்து இவங்கள்ட்ட பார்த்து பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி கோர்ட்டில் வந்து உன்கிட்ட கொஸ்டின் கேட்பாங்க, நீ எதுக்குமே ஊஹுன்னு சொல்லிட்டு வேற எந்த வார்த்தையும் பேசக்கூடாது, நான் பண்ணலைன்றது மட்டும் உருப்படியாக சொல்லு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி இவன் பண்ணலை ஒழுங்காக சொல்லவும் ஒன்று சேனான்னு சொல்லுவாங்கன்னா, என்னோட கிளைண்ட் வந்து எந்த தப்புமே பண்ணலை, அவர் வந்து நிரபராதி, அவர் மேலே வந்து தப்பாக வந்து ஃப்ரேம் பண்ணி போட்டாங்க, அவருக்கு எதிரான எந்த எவிடன்ஸுமே இல்லை அப்படின்றப்ப எப்படி வந்து பீக் வந்து அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அடுக்க முடியும். தன்னோட வீட்டில் கொலை நடந்திருக்கு அப்படின்றப்ப தான் தான் கொலை பண்ணணுன்றது அர்த்தம் கிடையாதுல்ல. இப்படி என்னோட அப்பாவியான கிளைண்ட்டை வந்து அவர் வந்து குற்றவாளின்னு சொல்லி ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காரு. இதனால் அவரோட கெரியர்லேருந்து எல்லாமே போகுது. ஒரு ஜூனியர் அப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்காரு பீக். அவருக்கு வந்து இந்த கிரைம் பற்றி எதுவுமே தெரியல. தெரியாத ஒரு விஷயத்தில் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. இதனால் அவரோட ரெப்புடேஷனே ஃபுல்லாக போகுது. இதுக்கு நீங்கள் தான் ஒரு பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லி வாதம் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து ரெண்டு சைடும் வாதம் முடிஞ்சிருச்சு. பீக்கு ஏதாவது பேசணும்ல, அவனால் எதுவுமே பேச முடியாது. பாயிண்டாக எடுத்து வைக்கும்போது அவன்கிட்ட எந்த எவிடன்ஸுமே இல்லையே. ஏதாவது ஒன்று இன்ட்ரப்ட் பண்ணி பேசணும் அப்படின்னா எவிடன்ஸ் இருந்தால் தானே பேச முடியும். எவிடன்ஸே இல்லாதனால பீக்கும் சைலண்ட்டாக இருந்துட்டு இருப்பானா. இப்போ வந்து வேறு எதுவுமே பேச முடியலன்றப்ப ஜட்ஜ் என்ன சொல்லிடுவானா, ஃபர்ஸ்ட் ட்ரையல் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரையலில் வந்து இப்போ தப்பு பண்ணா அப்படின்றதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்லை, அதே மாதிரி தப்பு பண்ணலைன்றதுக்கான எவிடன்ஸும் கிடையாது. ஆனால் இப்போதைக்கு வந்து ஜெயிலன்னா இவனை ரிமைண்ட் பண்ண வேணாம், வீட்டுக்கு போகலாம். ஆனால் அடுத்து வந்து செகண்ட் ட்ரையல் தேர்ட் ட்ரையல்லாம் இருக்குது. அதுக்குள்ளே வந்து இவன் தப்பு பண்ணலை அப்படின்றதுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கான எவிடன்ஸ்லாம் நீங்கள் கேதர் பண்ணி கொண்டு வந்து சப்மிட் பண்ணணும். நீங்கள் இவன் தப்பு பண்ணான்னு சொன்னீங்க அப்படின்னா தப்பு பண்ணா அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோர்ட்டை வந்து கலைச்சி விட்ருவாங்க. இப்போ கோர்ட்டில் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சா. முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு வெளியில் வரும்போது பிக் வந்து சேனா பார்த்து கேட்பான், நீ எதுக்கு என்னை வந்து உள்ள கடுகடுன்னு பேசிகிட்டு இருந்த, என்னமோ என்னை டார்கெட் பண்ணி நீ பேசின மாதிரியே இருக்குன்னு சொல்லும்போது, ஆமாம் நான் உன்னை டார்கெட் பண்ணி தான் பேசினேன், ஸ்கூல்லேருந்தே நீ புள்ளி தானே, இப்போ மட்டும் கரெக்டாக வேலை பார்ப்பேன்னு நான் தெரியும், உண்மையிலே உனக்கு கெத்து இருந்துச்சு அப்படின்னா ஒழுங்காக வந்து கேஸை வந்து டீல் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு வழியே பாரா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி நானும் பார்க்குறேன், அடுத்த ட்ரெயினில் கண்டிப்பாக அவனை ஜெயிலில் தள்ளாமல் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சவால் விடுவானா. சரி சவால்டா, நான் அவன் நிரூபிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பெட்டு கட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி வருவாங்க. இன்னொரு சைடு டோராக்கு அப்படியே மனசே உடஞ்சி போயிடும். ஒரு மாதிரி சைலண்ட்டாக ஓரமாக உட்காந்துருப்பாங்களா, ஏன்டா சைலண்ட்டாக ஓரமாக இங்கே உட்காந்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி சேனா கேட்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துருப்பான். அவனுக்கு என்ன அப்படின்னா, அப்போ தானே வெளியே வந்திருக்கான், தன்னோட ஃபேன்ஸ் எல்லாமே எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தவங்க இப்போ அவனுக்கு எதிராகவே இவ்வளோ பேர் இருக்காங்க. அப்படி வெளியில் நடக்கிற சுச்சுவேஷன் எல்லாத்தையும் பார்க்கும்போது அவனால் தாங்கிக்க முடியல. அது வந்து ஒரு மாதிரி அவனுக்கு வந்து கஷ்டமாக இருக்குமா, அதனால் அதை நினச்சி வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். அடுத்து சேனா தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவனை கூட்டு போக யாருமே வரலன்னு சொல்லிட்டு அவனோட வீட்டில் போய் ட்ராப் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஒழுங்காக வந்து கேஸ்க்கு வந்து ரெடி ஆவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னோட வீட்டுக்கு போவாங்க. இவனும் கிளம்பி தன்னோட வீட்டுக்கு போவான். கரெக்டாக வீட்டுக்குள்ளே வரைக்கும் போயிடுவான். அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு அவனுக்கு வந்து அங்கே வந்து குவான் கூட இருந்த விஷயங்கள் தான் ஞாபகம் வரும். குவான் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது, குவான் இங்கே இறந்து போனது, அந்த சீன் எல்லாம் ஞாபகம் வரும்போது அவனோட வீட்டில் அவனால் இருக்க முடியல ஒரு நிமிஷம் கூட. வேகமாக அங்கே தலை தெறிக்க ஓடி வந்துடுவான். இப்போ வந்து அவன் வந்து ஒரு குற்றவாளி அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாராலும் பார்க்கப்படுறான். ஆனால் வேறு எங்கேயுமே போக முடியலன்னு சொல்லிட்டு தனியாக வந்து ரோட்டில் வந்து பீர் வாங்கி குடிச்சிட்டே உட்காந்துருப்பான். அப்படியே ஓவராக பீர் குடிச்சனால அப்படியே மயக்கம் போட்டு அப்படியே ரோட்லேயே விழுந்துருவானா. அடுத்த நாள் காலையில் தான் காட்டுறாங்க. அவன் கண்ணு முடிச்சு பார்க்கும்போது ஏதோ வித்தியாசமான ஒரு இடத்துல வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். என்னடா நம்ம இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துல இருக்கோம், இது நம்ம வீடு மாதிரி இல்லையே, தெரிஞ்ச இடம் மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எங்கே இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சுற்றியில் எட்டி பார்த்துட்டு வந்துட்டு இருப்பான். அப்படி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும்போது கிச்சனுக்குள்ளேருந்து சேனா சமைச்சிக்கிட்டே வெளியே வருவாங்க. வெளியே வந்தாங்க, ஐடல் எந்திரிச்சிட்டிங்களா, டீ சாப்பிட்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. ஏன்னா ஐடலில் யாரா அது அப்படின்னு பார்க்கும்போது தான் சேனான்னு தெரியும். ஆமாம் நம்ம எப்படி இவ வீட்டுக்கு வந்தோம், ஆமாம் இவ என்ன பண்ணிட்டு இருக்கா, அதுவும் சிரிச்சு பேசுகிறாளே, நீ இது போகிற எரிஞ்செறிஞ்சு விழுந்தா இப்போ சிரிச்சு பேசுகிறா, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தரலையா அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருப்பான். நம்ம சேனா ஹாய் குட் மார்னிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சு பேசிகிட்டு இருப்பாங்களா. போச்சு என்னம்மா பண்ண போகிறா இவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பார்த்துட்டு இருப்பான். இதோட என்ன ஆகுது அப்படின்னா இந்த எபிசோடு வந்து முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது, இந்த உண்மையிலே வந்து அந்த கொலையை வந்து யார் பண்ணது, குவான் இறப்புக்கு பின்னாடி யார் தான் இருக்காங்க அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடுகளில் வந்து பார்க்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.